சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய பேரிடர் காலத்திற்கு பிறகு உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். கடந்த புத்தாண்டு பலன்களை நான் பேசிய போதே இதுபோல் பெரிய இழப்புகள், பாதிப்புகள், மழை, புயல், வெள்ளம், மனித குலத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கைக்குரிய சவால்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், இது நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற ஒரே காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நேரத்தில் இது நடக்கும் என்பதை இந்த கிரகங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வழியாகத்தான் உங்களுக்கும் நாங்கள் பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், எல்லா பலன்களுமே கிரக சஞ்சாரங்களை வைத்தே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை நாளைக்கு புயல் வருதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓராண்டிற்கு முன்னால் எழுதப்பட்ட பஞ்சாங்கத்தில் இந்த தேதியில் புயல் வரப்போகுது, இந்த பகுதியில் பாதிப்பு உண்டாகும், இந்த நிலைமை மாறுபடும் என்பதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ யார் முன்னோடியாக இருக்கிறார்கள் வழிகாட்டுதலுக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ கிடையாது, ஒரு வானில் சாஸ்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு தகவல் தான் இது. கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ப பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கு உங்களுக்கு மேலும் ஆதாரம் தேவை என்றால் இதே சன் ஆஸ்ட்ரோ டிவியில் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். எந்த விதமான சேதாரங்கள், எந்த விதமான பாதிப்புகள், எந்த விதமான இழப்புகள் எப்படியெல்லாம் ஏற்படும் என்பதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறோம். நாம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ அதனை ஒட்டி இந்த மாநிலத்தில் நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை சந்தித்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறோம். மேலும் சில சிக்கல்கள் நமக்கு வர இருக்கிறது, அதையும் எதிர்கொள்வோம். இதற்காகத்தான் இந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வது. சரி, இந்த வாரம், இனிய வாரம் 8/12/2024 முதல் 14/12/2024 வரை 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வாரம் என்பதை பார்க்க போகிறோம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பிறக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான நாளுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது பணவரவாகட்டும், வேறு விதமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் காண முடியும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக விரைய செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருப்பது நன்மையாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மனதில் எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நேரடியாக நீங்கள் செயல்படுகின்ற போது, எடுத்தோம் ஒரு வேலையை முடித்தோம் என்ற நிலைக்கு நீங்கள் வருகின்ற போது அந்த வேலையில் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிட்டும். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது மிக மிக அவசியம். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். வரவு அதிகரிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மிக உச்சமான கிரகங்கள். ஒன்று சனி பகவான், மற்றொருவர் கேது பகவான், ஞான மோட்சக்காரகனான கேது பகவான். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால் மேஷ ராசினருக்கு ஓராண்டிற்கு மேலாக என்ன சங்கடங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நோய் நொடிகள் வந்தாலும், என்ன பாதிப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உங்க ராசிக்கு லாபாதிபதி சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பணவரவிற்கு குறைவிருக்காது, தொழில் விருத்தியாகும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய நிலை கூட ஏற்படும். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு வேண்டும்.
சனி பகவானின் பார்வைகள் கொடியது என்பது உங்களுக்கு தெரியும். அவர் சஞ்சரிக்கின்ற 11ஆம் இடத்திற்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார். சந்தோஷத்தை அதிகரிப்பார், வருமானத்தை அதிகரிப்பார். அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாகிறது. அப்போ உடல் நிலையில் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன நோய் வந்தாலும் மருத்துவரிடம் போய் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை, அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தின் மீது சனி பகவானின் பார்வை பதிகின்ற காரணத்தினால் உடல்நிலையில் மேலும் சங்கடங்கள் ஏற்படும். உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படாத பட்சத்தில் நம்முடைய செல்வாக்கிற்கு சில சரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கவனமா 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 நீங்க இருக்கணும். ஏன்னா சனி பகவான் போல் நீதிமான் நியாயமாக செயல்படக்கூடிய கிரகங்களை பார்ப்பது அரிது. உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப செய்கைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான். அதனால் முடிந்தவரையில் நியாயமாக செயல்படுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கேதுவும் சனியும் மிக ஆதாயத்தை இந்த வாரம் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ராஜகிரகமான சூரிய பகவான் ஆத்மகாரகன், அவர் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது பார்த்தீங்கன்னா அரசு ரீதியான சில வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். முடிந்தவரை ரொம்ப கவனமா இருங்க. ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் கவனமா இருக்கணும். பணம் வரப்போகுது, எதுவுமே நமக்கு யாரும் செய்துவிட முடியாது, எதிர்ப்புகள் கிடையாது என்ற மிதப்பு வேண்டாம். ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் வக்கிரமாக இருக்கிறார், ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்கிரமாக இருக்கிறார், ராகு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டு. புதிய இடம் வாங்குவீங்க, எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும், வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் நீங்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கொஞ்சம் வியாபாரத்தை பற்றி, தொழிலை பற்றி, உத்தியோகத்தை பற்றி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, சில வியாபாரிகளுக்கு எப்படி வியாபாரத்தை விரிவு செய்வது, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படி வெளியில் வருவது, தொழிலை எப்படி சரி செய்வது போன்ற சிந்தனைகள் ஞாயிற்றுக்கிழமை மேலோங்கும். குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதிர்பார்த்த வரவு என்பது உங்களுக்கு இருக்கும். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் வரவிற்கு குறைவு இருக்காது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த நட்புகளிடம் எதிர்பார்த்த தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். இவையெல்லாம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கின்ற நிலையில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரபாபு சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. வரவு செலவில் கவனமாக இருங்க. முடிந்த வரையில் கடன் கொடுப்பதை தவிர்க்கணும். கடன் வாங்குவதையும் தவிர்க்கணும், கடன் கொடுப்பதையும் தவிர்க்கணும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில், மீண்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்னதான் நெருக்கடிகள் வரட்டும், எத்தனை கிரகங்கள் எந்த இடத்தில் வேண்டுமென்றால் சஞ்சரிக்கட்டும், நமக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு கிரகம் இருக்கிறது, அது ராகு பகவான். யோகக்காரகன், போகக்காரகனான ராகு பகவான் 11ஆம் இடத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகு பகவானின் சஞ்சாரம் சாதகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். அது உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும், பிரச்சனை நிறையவே வரும். ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது, நிம்மதிக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு, ஒரு எச்சரிக்கையாவே சொல்லிடுறேன். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவா வேலையில முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்தினால் அதில் உங்களால் வெற்றி பெற முடியும்.
இந்த வேலையை பயன்படுத்தி தவறான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால், வேறு விதமான செயல்களில் ஈடுபட்டால், தெளிவாக சொல்ல வேண்டும், லஞ்சம் போன்றது, முறைகேடுகள் போன்றது, அவற்றினால் உங்களுக்கு சங்கடங்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் மெமோக்களும் நிச்சயமாக வரும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரை வேலையில் நீங்கள் முடிந்தவரை நியாயமாக, உழைப்பில் அக்கறையாக, பொறுப்புடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நியாயமான செயல்பாடுகளுக்கு சனி பகவான் சாதகத்தை ஏற்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா 4 பேரை கூப்பிட்டு இந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த செலவுக்கு வச்சுக்கோ. அது உறவினராகட்டும் நண்பர்களாகட்டும் யாருக்கோக்கு நீங்க உதவி செய்வீங்க. அந்த அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கும். தாராளமாக செலவு செய்வீங்க. புதிய பொருட்களை வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம். அதுபோன்ற நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு வாங்க. பிள்ளைகளை விளையாட விடுகின்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் மட்டும் அவங்களை ஏன் விளையாட விட்டுட்டு நீங்கள் வேற பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற சிக்கல்களுக்கு ஏற்பட்டுடும். எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் சப்தம பார்வை உங்கள் ராசி கிடைக்கும். அப்போ செயல்களில் வேகம், ஒரு டென்ஷன் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நிதானம், என்னால்தான் சரி நிதானம், எதுவும் தலைமொழி போகிறதில்ல. நிதானமாக செயல்பட்டு வாருங்கள். நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். குரு பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார் ராசிக்குள்ள. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் வக்கிரமாகி இருக்கிறார். அதனால் முடிந்தவரை முயற்சிகளில் நிதானம் தேவை. இந்த வாரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கணும். கலைஞர்கள் கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் மேலே மேலே எடுக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்குகின்ற போது, பத்திரத்தை பதிவு செய்கின்ற போது நன்றாக படித்து பார்த்து அதன் பிறகு பதிவு செய்யணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம். இருந்தாலும் வருமானங்கள் உங்களுக்கு இந்த வாரம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய குழப்பம் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சில பேரால் சமாளிக்க முடியாது. உங்களால் சமாளிக்க முடியும். அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கிரக சஞ்சார நிலை, கோச்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அவர் அதை சொல்கிறாரு, இவர் இதை சொல்கிறாரு, இது இப்படி ஆகிடும், அது அப்படி ஆகிடும் என்ற குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். நான் ஒரு பாடம் கூட உங்களுக்கு எடுக்க முடியும். குழப்பம் வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற திசாபுத்தி பாதகமாக இருந்தால் அதனால் பாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த கோச்சார பலன்கள் அந்த பாதகமான பலன்களிலிருந்து சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தியினை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சந்திரனை தொட்டுட்டு மற்ற கிரகத்துக்கு வர இப்போ இந்த வாரம் பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு தெய்வ அனுகூலம், பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதம், ஆலய வழிபாடு போன்றவற்றிற்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். சந்தோஷமான நாளாகவும் இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வேலை பளு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும் கொஞ்சம் பரபரப்பாகவே இருந்துட்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. வருமானத்திற்குரியதாகத்தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்பார்த்த வரவு என்பது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வரவிற்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, நிம்மதிக்கு குறைவு இருக்காது. நண்பருடைய ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எல்லா விதமான பலன்களையும் வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் நீங்கள் அடைய இருக்கீங்க.
வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது எந்த வழியில் வேணாலும் செலவு வரலாம். குடும்பத்திற்காக செலவு பண்ணலாம், புதிய பொருள் வாங்கலாம், இல்லை வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம். ஏதாகிலும் ஒரு வகையில் வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இது சந்திர பகவானின் சஞ்சாரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல், பயமுறுத்தல், பிரச்சனைகள் என்பது ஒரு பக்கம் வரலாம். அவற்றையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியை 6ஆம் இடத்து சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் எதற்காகவும் கிடையாது. உடல் நலிவாகட்டும், பொருளாதார நலிவாகட்டும், உத்தியோகத்தில் பிரச்சனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும், அது வழக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் சஞ்சாரம் தாங்க மிக உயர்வான உங்கள் நிலையை மேலும் மேலும் உயர்வுக்கு கொண்டு செல்ல போவது சனி பகவான் சஞ்சாரம் தான். எப்பொழுதெல்லாம் 9ஆம் இடத்தில் சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசினருக்கு சஞ்சரிக்கிறாரோ அந்த காலம் முழுவதும் அந்த ராசினருக்கு யோகமான பலன்கள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. அப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். பெரிய மனுஷனுடைய சந்திப்பு, பெரிய மனிதனுடைய தோரணைகள், செல்வாக்கு, புதிய இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அலுவலகம் கட்டுறது, உத்தியோகத்தில் உயர்வு அடைகிறது, எல்லா நிலையிலும் முன்னேற்றம் அடைவது என்பது 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான். அப்ப சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சொல்ல முடியும். அதனால இது மிகப்பெரிய யோகமான காலம். கடந்த ஒரு மாதமாக ஒரு அல்லாடல் என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும். ஒரு அவமானங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்பது சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்த காரணத்தினால் இப்ப 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு இனி இடம் இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் ஆசை இருக்கும். அந்த ஆசைகள் இப்போ நிறைவேறும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நிலையினையெல்லாம் புத பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். இந்த நிலையில் இந்த வாரத்தில் மிக யோகமான நிலைப்பாடு மிதுன ராசினருக்கு இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது பகவான். ஒரே ஒரு விஷயம்தான், உடலில் ஏதாகிலும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் புத பகவானின் வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் 4ஆம் இடத்துல. அது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் என்ன பண்ணுவாரு, உங்க சுகத்தில் கொஞ்சம் கையை வைப்பார், நிம்மதியில கையை வைப்பார். கோடி கோடியா பணம் இருக்கலாம், லட்ச லட்சம் பணம் இருக்கலாம். ஆனா உடலில் ஏதாகிலும் ஒரு பாதிப்பு, குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை, தாய் வழியில் ஏதே பிரச்சனைகள், ஏதாகிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் 4ஆம் இடத்துக்கு கேது பகவான் சஞ்சாரம். இதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்து கொள்வதன் வழியாக பாதிப்புகளில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இந்த நேரத்தில் மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு உங்கள்கிட்ட. இந்த வாரம் என்ன ஆக போகுது, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குதானே உங்கள்கிட்ட. நிச்சயமா உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சாதகமாக முடியும், நினைக்கிறது நடக்கும். என்னன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதேகிலும் ஒரு கிரகம் அதற்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள், உங்களை வெற்றி பெறுவதற்குரிய பலன்களை. இந்த வாரமும் உங்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா 9 கிரகங்கள் இருக்குங்க. அப்போ ஏதாகிலும் ஒரு வலிமையான கிரகம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான பலன்களை கொடுத்து விட்டால் நமக்கு எந்த விதமான சங்கடமும் வராது. அது போன்ற நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, 8ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு, அஷ்டமஸ்தானத்தில் சனி. இந்த நிலையில போய் இவர் இப்ப சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்கலாம். ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை கடந்தே பிறகு போகும். நம்ம பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் அலைச்சல், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை, வாகன பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த சந்திர பகவான் சாதகமான பலன்களை கொடுக்கின்ற போது உங்களுக்கு கவலையே தேவையில்லைங்க.
மனம் சந்தோஷமா இருக்கும். அப்பா நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதற்குரிய வரவுகளை, சந்தோஷங்களை, தேவைகளை சந்திர பகவான் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொண்டிருப்பார், கொடுத்து கொண்டிருப்பார். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம், அங்கே போய் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஞான மோட்சக்காரன் கேது பகவான் ஒரு விஷயத்தில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். எந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உங்களால் வெற்றி பெற முடியும். துணிச்சலா பேசுவீங்க, துணிச்சலா செயல்படுவீங்க, துணிச்சலா ஓடுவீங்க. நம்மால முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். என்ன ஒரு விஷயம், பெருசா பயமே உங்களுக்கு வேணும். ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். சனி பகவான் 8ஆம் இடம். பொதுவாக சஞ்சார நிலையை பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த 7.5 ஆண்டு காலத்தில் கொடுக்கின்ற பலன்களை, கெடு பலன்களை 8ஆம் இடத்து சனி கொடுப்பார் என்பது பொதுவான விதி. ஆனா 2 விஷயம் இருக்குங்க. அது ஒரு சிலருக்கு உடம்பை கெடுக்கலாம், உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா அதுவே நிரந்தரம் என்று சொல்லிவிட முடியாது. உடலில் பாதிப்பை ஏற்படுத்தாதவர்களுக்கு, எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படாதவர்களுக்கு, தன்னுடைய சுய வாழ்க்கையில் அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கவனமாக நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஒழுக்கத்தில், உங்களுடைய செயல்பாடுகளில், வேலையில், எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருந்து விட்டாலே 8ஆம் இடத்து சனியின் கெடுபலன்கள் உங்களை எதுவும் செய்யாது. நீதிமான், நேர்மையானவர் சனி பகவான். அவர் நீதிமானாக நீங்கள் இருக்கின்ற போது, நேர்மையாக நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களையும் ஏற்படுத்த மாட்டார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது பிறகு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில். ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதம், அவரால் ஆதரவு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தியினை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய பகவான் 5ஆம் இடத்தில். கொஞ்சம் பிள்ளைகளுடைய நலனில் கவனமாக இருங்க, சொத்துகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதானமாக செயல்படுவதன் வழியாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வீண் அபவாதங்களையும் சந்தித்திடக்கூடிய நிலை ஏற்படும் முதல்ல சொல்லியிருக்கவங்க. நான் புத பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் ஒரு தப்பையே செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் உலகம் என்ன பேசுன்னா, அந்த நபர் அதை பண்ணிட்டாரு, அவர் அதை பண்ணார், இதை பண்ணார், இட்டுக்கட்டி பேசக்கூடிய நிலை வரும். அது போன்ற நிலைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த வாரத்தில் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். புதிய இடம் வாங்குகின்ற போது, சொத்து வாங்குகின்ற போது நிதானமாக செயல்பட வேண்டும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கொஞ்சம் வருவதற்கு தாமதமாகும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நல்ல நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வாரம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், ஆனால் அடுத்த வாரம் சரியாயிடும். அதுக்கு என்ன காரணம் அடுத்த வாரம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாரம் கொஞ்சம் தான் நெருக்கடி இருக்கும், அடுத்த வாரம் சரியாயிடும். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு, எதிர்பாலினர் விஷயத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடத்தில், நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக பழகுங்க, கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு பழகுங்க. இல்லை என்றால் அதனால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே 11ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஈஸ்வர பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா உங்களுக்கு? இந்த வாரம் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த ஜோதிடர் என்ன சொல்ல போறாரு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக முதல்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நிலையில் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எந்த விதமான நிலைப்பாடும் மாற்றம் பெறலாம், சங்கடத்தை உண்டாக்கலாம், நெருக்கடியை ஏற்படுத்தலாம். சிம்ம ராசினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கப்பீங்க, உள்ளே போகிற. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன, 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை தான் பார்ப்பார்.
அப்போ அவருடைய பார்வை கெடுபலன்களை உங்கள் உடலிற்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், ஆயுஸ்தானம். அங்கே போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ ஒரு இனம் புரியாத நோய்கள், இனம் புரியாத பிரச்சனைகள், உங்களை வாட்டக்கூடிய நிலையெல்லாம் 8ஆம் இடத்து ராகு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா மிக அதிகபட்சமாக என்ன நடக்குன்னா, உடல் ரீதியாக மட்டும்தான் பாதிப்புகளை ஏற்படுத்திடக்கூடிய அளவிற்கு சிம்ம ராசினருக்கு இப்பொழுது கிரகங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் போய் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் சஞ்சரிக்கிறார். அப்போ உஷ்ண ரீதியான நோய்கள், தொடர்ந்து ஏதாகிலும் பிரச்சனைகள், நலிவுகள் என்பது இருந்து கொண்டிருக்கும் உடம்பில். இந்த காலகட்டத்தில் இந்த பயம் யாருக்கு இருக்காதுன்னா, சுய ஜாதகத்தில் திசாபுத்தி சாதகமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. அப்போ சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொண்டு யோசிப்பது நல்லதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். கேது பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். எப்பொழுதெல்லாம் நமக்கு பாதிப்பு வருதோ அப்போ நம்மோட யார் இருக்காங்களோ அவங்க அனுசரித்து போயிட்டு வச்சுக்கங்களேன், அவங்க காப்பாற்றிடுவாங்க. இல்லை எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் போகும். அவர்களுக்கு தெரிந்து சில வேலைகளில் நாம் ஈடுபடுகின்ற போது அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அப்போ குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் நோயையே காட்டுகிறது, ரோகத்தையே காட்டுகிறது. அதனால இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நோய்க்காக மட்டும்தான் அதிகமாக செலவாகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புத பகவானுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் புத்திசாலித்தனத்தால் அது சமாளித்து கொண்டு வெளியில் வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும். இவையெல்லாம் கிரகங்களாக இருக்கின்ற போது சந்திர பகவானின் சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் அந்த 2 நாட்களிலும் உங்களுக்கு, அந்த 2 நாட்களிலும் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா வியாபாரிகள் சந்திராஷ்டம் சொல்லிட்டு கடையை மூடிட்டு இருக்க முடியாது. வழக்கமான வேலைகள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைக்கு போயாகணும். ஆனால் நேர்மையாக செயல்பட வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. எந்த விதமான சச்சரவுகளுக்கும் இடம் கொடுத்திடக்கூடாது. வீண் பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அந்த 2 நாட்கள் மட்டும். அதன் பிறகு புதன்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் எதிர்பார்த்த ஆதாயம், எதிர்பார்த்த வரவு, புதிய சொத்து வாங்குகின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கடம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நிலையம் இருக்கும். கிரகங்கள் அதையும் கொடுப்பாங்க, இதையும் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் மொத்தமாக ஒரு மனிதனை போட்டு அழிச்சிட மாட்டாங்க. அப்போ சொத்துக்கள் கூட இந்த வாரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தேர்வுகளை சந்திப்பவர்கள் கொஞ்சம் சிறப்பாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். உடல்நிலை பாதிப்பு அதிகபட்சமாக காட்டுவதால் பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக கொஞ்சம் குணமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை தேர்வதற்கு பைரவரை வணங்கி வழிபடுகின்ற போது சனி பகவானுடைய குருநாதர் பைரவர், அவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? நல்ல நேரம் வந்தாச்சு. இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்க போகுது. உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது மட்டுமில்லை, உங்களுக்கே தெரியும். நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. எப்படி வந்துடுச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்க இல்லையா? எப்பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாரோ அந்த காலகட்டத்தில் இருந்து, ஏன்னா சனி பகவானின் சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல. இப்போ சனி பகவான் வக்ரமான காலகட்டத்தில் பலபடி வாழ்க்கை நான் பார்த்துருக்கிறேன். படுக்கையோடு இருந்தவர்களையும் பார்த்துருக்கிறேன், பிரச்சனைகளோடு வாழ்ந்தவர்களையும் பார்த்துருக்கிறேன், வம்பு வழக்குகளில் சம்மந்தப்பட்டு சிக்கல்களுக்கு ஆளானவர்களையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இனிமே தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவு, நம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஏற்படும். உடல்நிலை மூல சீராகும். போட்டிகள், பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றிலிருந்து தான் மீண்டு வரக்கூடிய நிலையும்,
வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் இனி வரும் காலகட்டத்திலும் ஏற்பட இருக்கிறது. அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கு என்பது உயரும், அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், எல்லாமே உயர ஆரம்பிக்கும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இங்கே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்ல நேரம் வந்திருக்கு. அப்போது சிந்தனையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வில், செல்வாக்கில், அந்தஸ்தில் காட்ட வேண்டுமே ஒழிய, ராகு பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு அழகான ஒரு விஷயத்தை காட்டி அதை நோக்கி உங்களை இழுப்பார். அப்போ உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைப்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிரகங்களும் அவரவர்களுடைய வேலை செய்வாங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு அது களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம் சொல்லுவாங்க. அது காதலை உண்டாக்கலாம், முறை தவறிய காதலை உண்டாக்கலாம், அதனால் சங்கடங்களை ஏற்படுத்த வைக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிரகங்களுடைய சஞ்சார நிலை அது, புரியுதுங்களா? சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், ராஜ கிரகமான சூரிய பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எடுக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றிங்க. இப்போ உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி. அப்போ முயற்சி மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு வேணும். அரசாங்கத்தில் எல்லா வேலையும் தடைப்பட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் உடைந்து நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாவற்றிலும் ஆதாயமான நிலை ஏற்படுவதற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சனி பகவான், மறுபக்கம் சூரிய பகவான், இன்னொரு பக்கம் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கார். அப்போ அழகான பொருட்களை வாங்கிடக்கூடிய, நவீன பொருட்களை வாங்கிடக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். புதிய ஆடைகளை வாங்குவீங்க, நவீன பொருட்களை வாங்குவீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் சந்திர பகவானும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். சந்தோஷமான நிலையோடு நீங்கள் வாழ்வதற்குரிய நிலையினை ஞாயிற்றுக்கிழமை அடைய முடியும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 7ஆம் இடத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும், பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் சாதகமான பலன்களை வழங்கினாலும் சந்திரன் அவருடைய வேலை செய்வார். அவர் மனக்காரகன். அப்போ நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. அந்த மனக்காரங்க என்ன பண்ணுவார்? ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். மறைகிறார் இல்லையா 8ஆம் இடத்துல, குழப்பத்தை ஏற்படுத்துவார். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது போகலாமா, போகக்கூடாதா, இந்த ஒரு ஆசோலேஷன் இருக்கும். அப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற போது அவற்றில் தோல்விகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை மீண்டும் உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து பெரும்பாலான நாட்கள் யோகமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எதிர்பார்த்த பணம் வருவதற்கு தாமதமாகலாம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம். இருந்தாலும் அடுத்த வாரம் அவையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் துலாம் ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது? முதலில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் முயற்சிகளில் அதையெல்லாம் முறியடித்து எதிர்பார்த்த வரவுகளை உங்களால் அடைய முடியும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் உங்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அதிகபட்சமான யோகமான நாளாக இருக்கும். 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஒரு தெளிவு, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி, எதிர்ப்புகள் போட்டிகள் இல்லாத நிலை, வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் சாதகமான நிலையெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சொல்ல வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு யோகமான நாட்களாகவே இருக்க போகிறது. அது எந்த மாற்றமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும்.
மதியத்துக்கு பிறகு மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழக்கம் போல இந்த வாரத்திலும் உங்களுக்கு யோகமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி, எப்படித்தான் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எது உங்களுடைய தேவையாக இருக்கிறதோ அந்த தேவை உங்களை வந்து சேர்ந்தடையும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்ப்புகள் அற்ற நிலையை உருவாக்குவார். அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கை அதிகரிப்பார். உங்களுடைய நிலைப்பாட்டினை ஒரு அடிக்கு உயர்த்தக்கூடிய நிலையை ராகுபகவான் ஏற்படுத்துவார். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற போது சுக்கிர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுகஸ்தானத்தில் எதிர்பார்த்த வரவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். புதிய பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புதிய ஒப்பந்தம் கூட கிடைக்கும். கலைஞர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு யோகமான வாரமாக இருக்கும். மாணவர்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு அதிர்ஷ்டமான நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னன்னா, 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணாரு, வக்ரமாக இருக்கார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணார், அவரும் வக்ரமாக இருக்கிறார். இந்த வக்ர நிலைப்பாடுகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம்தான். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், ஆதாயத்தை அடைய முடியும். உங்களால் 6ஆம் இடத்து ராகு மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உச்சத்தை கொண்டு அடைவதற்கு. அது பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தில். கொஞ்சம் பிள்ளைகள் மீது அக்கறையா இருங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் சின்ன சின்ன வில்லங்கங்கள் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தின் ரீதியாக நீங்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மனக்கசப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த நேரம் நமக்கு சாதகமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற போது நமக்கு தேவையான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போகும். 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். எதிர்பாராத செலவுகள் எப்படியாவது ஏற்பட்டு விடும். உங்களுக்கு திடீர்னு உட்காந்துட்டே இருப்பீங்க, நீங்களே ஒரு செலவை ஏற்படுத்துவீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இது பண்ணலாம் சொல்லிட்டு உங்கள் கையில் பணம் கூட இருக்காது. இருக்கிற பணத்தையும் காலி பண்ணிட்டு உட்காருவீங்க. அப்போது செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் ரொம்ப நிதானமாக நீங்கள் இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். ராஜராஜேஸ்வரியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் எல்லாம் விலகும். உங்களுக்கு சரியான இந்த காலகட்டம் சரியாக பயன்படுத்திட்டு மேலே வர முயற்சி பண்ணுங்க. எந்த அளவிற்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதோ, சோம்பல் இருக்கிறதோ, அது உங்கள் முயற்சிகளை தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். துணிச்சலாக செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். அதற்குரிய காலம் இந்த காலம் உங்களுக்கு. துணிச்சலாக செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை என்பது எப்படியாவது உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். எந்த நேரத்திலும் எந்த விதமான அவமானங்களுக்கு நீங்கள் ஆட்படவே மாட்டீங்க. என்ன காரணம்னா, விருச்சிக ராசினாவே செவ்வாய் பகவானுடைய ராசி அது. அப்போ செவ்வாய் பகவான் தலை குனிவினை உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் ஏற்படுத்திட மாட்டார். தலை நிமிர்வோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள், சொத்து ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், அது உங்களுடைய மனதிற்குள் மட்டும்தான் உங்களை வாட்டி கொண்டிருக்குமே ஒழிய, சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் உங்களுக்கு ஒரே விதமான மரியாதை மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். என்ன, சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்காரு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, மன ரீதியாக ஒரு பிரச்சனை, நிம்மதியே கிடையாது, போகாத கோயில் கிடையாது, எல்லா விதமான பரிகாரமும் பண்ணிட்டோம், ஆனால் எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது. இங்கே தான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான். முடிந்த வரையில் இந்த பிறவியிலாவது நீங்கள் நியாயமாக செயல்பட ஆரம்பியுங்கள். ஏன்னா கர்ம வினைகள் என்பது நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பலன்களாக கிடைத்து கொண்டிருக்கும்.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பாதிப்பு இருக்கும் ஒரு ராசிக்கு. அப்போ சில பேர் மட்டும் அந்த ராசியில் பிறந்தவங்க சுபட்சமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதுக்கு காரணம் அது கர்ம வினை தான் சொல்லலாம். அதனால தான் முடிந்த வரையில் நன்மையே செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள், எல்லாம் நன்மையாக முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி. 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி 10ஆம் பார்வை ராசிக்கு வருது. ராசிக்குன்னு வருகின்ற போது உங்கள் மனதையும் உடலையும் அது தாக்குகிறது, செயல்படாத நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது, சோம்பலினை ஏற்படுத்துகிறது, ஏதாகிலும் ஒரு பிரச்சனையை. இப்போ வாகனத்தில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு விபத்தை உண்டாக்குது, இல்லை ஒரு நெருக்கடி ஏற்படுத்துது, உடல் ரீதியாக மருத்துவ சிகிச்சைக்கு போக நிலை ஏற்படுத்துது, இல்லை முட்டு வலி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்க நிலையெல்லாம் இருக்குது. ஏதாகிலும் ஒரு நெருக்கடியினை சனி பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பார். அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தினால் இப்போ தாயாரின் உடல் நலனில் கூட கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற நிலையில் வழக்கம் போல 5ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா, பிள்ளைகளால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தொல்லையே. உங்க சிந்தனை முழுக்க என்னன்னா, அந்த பிள்ளை என்ன பண்றது, இந்த பிள்ளை என்ன பண்றது, அதை எப்படி கரையேற்றுறது, இது எப்படி கரையேற்றுறது, இதுக்கு எப்படி வழிகாட்டுறது, இந்த சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய அவளை எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது, இல்லை அவர்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைப்பது, அது மட்டும்தான் அவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர உங்களால் கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களுக்காக செலவு செய்யணும், அவர்களுக்காக உழைக்கணும், அவர்களுக்காக ஓட வேண்டும். அந்த நிலையினை எல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு வழங்குவார். இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்போ ராகு சஞ்சாரம் மாறுகின்ற போது, ராகுக்கு அது பயிற்சி மாறுகின்ற போது, அப்போ ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த பாதிப்புகள் இருக்காது. பிள்ளைகளை பற்றிய கவலைகளை உங்களை விட்டு போயிடும். புரியுங்களா? ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் இதுவும் கடந்து போகும். இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் தான் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும், இருந்தால் சமாளிக்க முடியும் உங்களால். இப்போ என்னென்னா, எல்லா நேரத்திலும் இன்னொரு பக்கம் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சூரிய வர சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். கம்பெனியில் உட்காந்துட்டு இருப்பீங்க, சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். அப்போ குடும்பத்தை பற்றி சிந்தனை, பிள்ளைகளை பற்றி சிந்தனை, இல்லை தொழிலை பற்றி சிந்தனை, இப்படி ஏதாவது சிந்தனை இருக்கும். அப்போ உங்களுடைய உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும். அதை சூரிய பகவானும் ஏற்படுத்துவார். வீண் பிரச்சனைகளையும் தோற்றுவிப்பார் என்பதை மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும். அது நிதானமாக செயல்படுங்க. என்னென்னா, எதுவும் நம்ம கைவிட்டு போயிடாது. இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிற 3ஆம் இடத்துல, புதனும் சாதகமாக இருக்கிற, புத்திசாலித்தனம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணும். எந்த நேரத்திலும் நிமிர்ந்து நிற்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் நிமிர்ந்து நிற்கின்ற காலம் கிடையாது. கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி கொஞ்சம் மற்றவர்களை அனுசரித்து செல்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை நெருக்கடிகள் உங்களுக்கு வந்தாலும் நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாக்க என்று சொல்லிக்கொண்டு கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் பணம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆனால் செலவு தான் பார்த்தீங்கன்னா அது வேற பக்கம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையானது வந்துட்டு இருக்கும், செலவே உங்களுக்கு தேவையற்ற செலவுகள். புரியுதுங்களா? உங்களுக்கு தேவையற்ற செலவு தான் உங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த செலவுகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, வரவுகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய நிலையும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். 11ஆம் இடத்தில் கேது பகவான், அதனால் பணத்திற்கு நிச்சயமாக குறைவு இருக்காது. இந்த நேரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் நிதானமாக, அலைச்சல் இருக்கும், புரியுதுங்களா? கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 5ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் இழுபறிக்கு பிறகு முடிவுக்கு வரும். காலையில் கொஞ்சம் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், அது இழுபறி ஆகும், சாயங்காலம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் முயற்சி வேணும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில், அந்த புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் உள்ள சனிக்கிழமை வரையிலுமே புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். வரவு வரக்கூடிய நாட்களாக இருக்கும். உடம்புல கொஞ்சம் தெம்பு வரும், தைரியம் வரும், துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவில் சங்கடங்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம். அதை மட்டும் கவனமாக இருங்க. வரவுகளை தக்க வைத்துக் கொள்வது என்பது நன்மையாக இருக்கும். நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க,
இந்த பக்கம் வந்த உடனே அந்த பக்கம் செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த வாரத்தில் விருச்சிகத்தில் பிறந்த அனைவருக்குமே 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், அனுஷத்தில் பிறந்தவர்கள் 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனி வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க நல்ல நேரம் வந்திருக்கு. நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாக்கி இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது. நேற்று வரையில் தடைப்பட்டிருந்த ஒவ்வொரு வேலைகளும் இனி நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலமாக இனி வரும் காலம் இருக்க போகிறது. இந்த வாரமே அதற்குரிய ஆரம்பமாக இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாரு நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து உங்களை விடுவித்து வெளியில் கொண்டு வரக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தை சரி ஏற்படுத்துவார். 7.5 வருஷம் உங்களை வச்சு செய்துட்டார். எல்லா விதமான சங்கடத்தையும் கொடுத்துட்டார். அதற்கு ஒரு நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, ஒரு நிவாரணம் கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு. அந்த நிவாரணம் தான் இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முன்னேற்றமான பலன்களை மட்டுமே 3ஆம் இடத்தில் சனி வழங்குவார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடந்து ஏறும். வாழ்க்கையில் புதிய திருப்பு முனைக்குரிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். ஒரே ஒரு சொல்லிட்டே போயிடலாம். இப்போ சனி பகவான் கொடுப்பதை எவ்வளவு தடுத்து விட முடியாது. மற்ற 8 கிரகங்கள் போல போய்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நம்முடைய முயற்சி வெற்றியாகும். அதை விட வேற என்ன நமக்கு வேணும்? வரவு வரும். அதை விட வேற என்ன வேணும்? ஆயுள்காரகன் முயற்சி சார்ந்திருக்காரு. அவர் நம்முடைய முன்னேற்றத்திற்கு, முயற்சிக்கு, நம்ம வேகமாக செயல்படுவதற்கு, தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்கு, தைரியமாக செயல்படுவதற்கு நம்முடைய உத்வேகம் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ உடல் நலிவு என்பது இருக்காது. புரியுதுங்களா? அப்போ எல்லாம் நன்மைக்கு என்ற நிலைப்பாடு இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனக்காரகனான சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். வரவு என்பது குறைவாடு இல்லாமல் நிறைவாகவே இருக்க போகிறது. எல்லா வகையான நன்மைகளையும் காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இவர்கள் இருவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் செலவுகள் என்பது கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கும். அது அலுவலகமாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை குடும்பமாகட்டும், ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு பணம் வந்த உடனே அடுத்த செலவாயிடும். இல்லை தேவையற்ற செலவுகள் தேடி வரும். அப்போ கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போ செலவு காத்துட்டு சொல்லிடலாம் உங்களுக்கு. அதனால தான் இந்த விரயஸ்தானங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணணும்னா உருப்படியான முதலீட்டில் நம்ம பணத்தை கொண்டு போடணும். இல்லைன்னா அது கரைய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 12ஆம் இடத்தில் சூரியன், 12ஆம் இடத்தில் புதன். இந்த புது இடம் வாங்குறது, புதிய வீடு வாங்குறது ஒரு கனவாக இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. இந்த வாரம் வேண்டாம். இல்லைன்னா அவசரம்லாம் வேண்டாம். ஏன்னா இன்றைக்கிலேருந்து நாளைக்கு வாங்க முடியும். எங்கேயோ பணம் கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, அது கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது இழுபறியாக இருக்கும். கடன் கொடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும், கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் என்பது இந்த வாரம். புரியுதுங்களா? கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் உங்களை பாதுகாத்திடக்கூடிய நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் என்று பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் இடத்தில். இப்போ தொடக்கமே உங்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்குங்க. 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்றால் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொடக்க நாளே உங்களுக்கு ஆதாயமாக இருக்கு. அதனால் சந்தோஷமான நாளாக, வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக, உங்கள் புகழ் உயரக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அலைச்சல்கள், வேலை பளு இருந்தாலும் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதிய வரையில் 5ஆம் இடத்தில் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தோடு ஒற்றுமை இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் சரி அது நடந்தேறும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை மிகப்பெரிய யோகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த வாரம் பார்க்கின்ற போது உங்களுக்கு சாதகமான வாரம் தான். இருந்தாலும் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அது சுகத்தை தேடி ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்குகின்ற நிலையினை ராகு பகவான் ஏற்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்திக் கொள்வது, உடலை பாதுகாத்துக் கொள்வது என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. கேது பகவான் வெளிநாட்டு தொடர்புகளை எல்லாம் ஆதாயமாக்குவார். வியாபாரத்தை வெற்றிகரமாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நியாயமாக செயல்படுகின்ற போது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கும். இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறகு 10ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நடந்துட்டு தான் இருக்குது இப்போது. இருந்தாலும் இந்த வாரமும் அதற்குரிய யோகமான வாரமாக தான் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலை இந்த வாரத்தில் இருக்குங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக, உங்களுடைய வார்த்தைகள் பலிதமாகிடக்கூடிய நாளாக, குடும்பத்தில் ஒரு நிம்மதியினை காணக்கூடிய நாளாக, வரவு காணக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். என்ன முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி வெற்றியாகும். என்னன்னா 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்போ சந்திர பகவான் உங்கள் முயற்சியை வெற்றியாக்கிட்டு சொல்லலாம். ஆனால் முயற்சியே செய்யாமல் வீட்டில் உட்காந்துருப்பவர்களுக்கு எதையும் செய்ய முடியாது. அப்போ முயற்சிகள் வேண்டும். முயற்சி எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டு இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உழைப்பு அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் கூட ஏற்படும். வேலைபளு இருக்கும் உத்தியோகத்தில், இருந்தாலும் ஆதாயமான நிலையும் இருக்கும், சந்தோஷமான நிலையும் இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 5ஆம் இடத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே நேரத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் முன்னேற்றமான பலன்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவார். பயமே வேண்டாங்க, தைரியமாக போகலாம். எவ்வளோ பெரிய வெள்ளமாக வந்தாலும் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு அடுத்த கரையை போயிடுவீங்க. அந்த அளவிற்கு காலகட்டம் சாதகமாக இருக்குது. இது கூடவே பார்த்தா சூரிய பகவான் ஒரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அரசு வழி முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாகும். எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும், வரவு அதிகரிக்கும். ஒரு யோகமான நிலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க போனால் அந்த அளவிற்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். பொருள் வரவு என்பது உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் புத பகவான் நிலை பிரயாணத்தை நோக்கி இருக்கிறது. அப்போ வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா பத்திரத்தை படித்து பார்த்து கையெழுத்த பிறகு போடுங்க. நிதானமாக செயல்படுங்க. ஒப்பந்தங்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. படித்து பார்க்காம எந்த ஒப்பந்தங்களும் அவசரப்பட்டு இறங்க வேணாம். பின்விளைவுகளை பற்றி யோசனை பண்ணுங்க, என்ன நடக்கணும். அப்போ அதற்குரிய நிலை இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு குறைவற்ற வாரம். பாத சனியுடைய காலகட்டமாக இருக்கிறது. ஏழ சனியுடைய முடிவு காலகட்டம். முட்டி காலுக்கு கீழே கொஞ்சம் சில பேருக்கு அடிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வாகனத்தில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, பாத்ரூம் போனால் கூட வழிக்கு விடக்கூடிய நிலைமை ஒரு சில பேருக்கு. அப்போ காலில் அடிப்படக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதி யோகமாக இருக்கும். காளியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிகள்லாம் ரொம்ப பயமுறுத்திருப்பாங்க எல்லாருமே. இது ஆகிடும், ஜென்ம சனி போயிட்டுருக்கு, 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தூக்கி அப்படியே வெளியே போடுங்க. எந்த பயமும் வேணாம். என்ன காரணம்னா, காரணம் வேணும் இல்லை, உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். உங்களுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு உற்சாகமான நிலை ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க முடியும். வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த வாரம் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய நிலை கும்பராசினருக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. என்னன்னா, கிரகங்கள் நன்றாக இருக்கின்ற போது நாம் உழைப்பினை அதிகரிக்க வேண்டும். அப்போ முடங்கி கிடந்தால் எந்த விதமான கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் எந்த விதமான பலன்களும் நமக்கு ஏற்படாது. இப்போ எதுக்கு ஜாதகம் பார்க்குறோம்? இந்த வார பலனை பார்க்குறோம், மாத பலனை பார்க்குறோம். இந்த நேரம் சாதகமாக இருக்கா? துணிச்சலாக செயல்படலாம். துணிச்சலாக செயல்படுகின்ற போது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய, வரவு அதிகரித்திடக்கூடிய, தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நிலையில் இருக்கும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறோம். அப்போது நல்ல வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தை விட ஒரு சாதகமான வாரத்தை பார்க்க முடியாது. ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ அவருடைய சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தியாகும்.
வியாபாரம் விருத்தியாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். இப்படி ஒரு யோகமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கு. புத பகவானும் 10ஆம் இடத்தில். அப்புறம் என்ன குறைச்சல்? வரவு இருக்கும், புதிய இடம் வாங்குவீங்க, இல்லை இருக்கிற இடத்த விற்கலாம், புரியுங்களா? பண நடமாட்டம் இருக்கும், வங்கியில் கேட்டிருந்த இடத்துல பணம் வரும், கையில் பணப்புழக்கம் அதிகரித்திடக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. மன ரீதியாக தெளிவு பெறக்கூடிய நிலை இப்போ இருக்கு. புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நிலைமை இருக்கு. யார் எந்த வழியில் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குரிய வழி இந்த வழி, இந்த வழியில் போயிட்டு நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு தெரியும் உங்களுக்கு. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிற வரவிற்கு குறைவு இருக்காது. இப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கலாம், நவீன பொருட்களை வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும், கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு யோகமாக இருக்கும், செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். என்னங்க ஜென்ம சனியை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்க. ஒவ்வொரு கிரகத்திற்கும் அவர்களுடைய காரகத்துவத்தை அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப வழங்கி ஆகணும். அப்போ இந்த வாரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இப்போ எந்த குறைவும் கிடையாது உங்களுக்கு. அதே நேரத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியில் அப்போ பார்க்குற இடம் 7ஆம் இடங்க, சப்தம பார்வையா. அப்போ யாருக்கு பாதிப்பு வரும்? உங்களுடைய வாழ்க்கை துணை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கணவர், அவர்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஜென்ம சனியின் காரணமாக. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சனி பகவானின் பார்வை இருக்கு. தொழிலில் கொஞ்சம் நீதி, நேர்மை, நியாயம் என்று போகின்ற போது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் குறைவே இருக்காது. துணிச்சலாக செயல்படுவீங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான வாரம் தான். கேது பகவான் 8ஆம் இடத்துல அடிக்கடி ஏதாகிலும் சின்ன உடல்நிலை சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தினாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைத்திடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. ராகு பகவான் 2ஆம் இடத்தில். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து போங்க. வரவுகள் வருகின்ற போது செலவுகளை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நிதானமாக செலவு செய்வது வரவை சேமிப்பாக மாற்ற முடியும். இந்த நிலையெல்லாம் இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜென்ம ராசிக்குள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் கும்பராசினருக்கு ஒரு யோகமான வாரம், அதிர்ஷ்டமான வாரம். இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 13ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரகத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நான் சொல்வதை விட நீங்கள் பட்டு தெரிந்து கொண்டிருப்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். இந்த வாரம் இது நடக்கும், நாளைக்கு இது நடக்கும், இப்படி போகும் வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். இருந்தாலும் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். எதிர்பாராத செலவு என்பது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குது. அது வெளியூர் போகலாம், இல்லை புதிய பொருள் வாங்கலாம், குடும்பத்திற்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய நிலைமை வரலாம். ஞாயிற்றுக்கிழமை விரைய இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரே ஒரு தெளிவான பதில் என்னன்னா, எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் செயல்படுகின்ற போது, ஒரு வேலை கையில் எடுத்தாச்சு, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிக்கக்கூடாது. இறங்கியாச்சா இறங்கிடுங்க. நிச்சயமாக அதில் உங்களால் ஆதாயம் பார்க்க முடியும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாட்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இந்த நிலைப்பாடும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் ஒரு யோகமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். நினைத்த வேலைகளை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். இந்த வாரம் என்பது சந்திர பகவானின் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலையில் இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஒரு ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறார்.
தனாதிபதி குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் அவரும் வக்கரமாகி இருக்கிறார். இந்த நேரத்தில் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வீண் செலவுகளை ஏற்படுத்திடக்கூடிய நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பயம் மட்டும் இருக்கும். என்னன்னா, சனி பகவான் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் போது உடல் ரீதியாக அவஸ்தைகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை அதிகரிப்பார் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, செலவு உண்டாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக ஒரு பெரிய பொருளை வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இல்லை வாகனம் வாங்கலாம். செலவுகள் ஏற்படும். அது உடல் நலனுக்காக மட்டுமே இருக்காது. புரிஞ்சுக்கங்க. வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வீண் செலவுகளை சுப செலவாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. புரியுங்களா? அதை நம்ம செய்ய வேண்டிய புத்திசாலித்தனமான வேலை. இந்த நேரத்தில் கேது பகவான் 7ஆம் இடத்தில் கொஞ்சம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். நீங்களே இப்போ ஒரு இடைவெளி ஏற்படுத்தியிருப்பீங்க. யாரும் வேண்டாம், நமக்கென்று யாரும் வேண்டாம், நட்புகள் வேண்டாம், இல்லை இந்த உறவு வேண்டாம் என்று நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஓராண்டிற்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஒரு தனிமைக்கு வந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் அவரை சஞ்சரிக்கிறார். சிந்தனைகள் வேறு சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அவரை வேண்டாம், இவர் பழகலாம், அங்கே போக வேண்டாம், இங்கே போகலாம். எது நமக்கு பசுமையாக தெரிகிறதோ அந்த இடத்தின் மீது நாட்டம் சொல்ல ஆரம்பிக்கும். ராகு பகவான் ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது சில பாதைகளை மாற்றம் செய்யக்கூடிய நிலைமை ராகு பகவானுக்கு உண்டு. முடிந்தவரை நீங்கள் அது கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் ரீதியாக விரைவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வருது. அப்போ இந்த நிலையெல்லாம் மாறும். அதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்புகள் உங்களை விட்டு விலகி சென்றாலும் பரவாயில்லை, இல்லை புதிய நட்புகள் எதுவும் வேண்டாம். அதனாலும் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு, அவமானங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவார். இந்த ஒரு வாரம் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி இருக்கும். தெய்வத்தை வணங்கி, இஷ்ட தெய்வத்தை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய நாட்களை கடத்தி செல்லுகின்ற போது நிச்சயமாக இந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. அடுத்த வாரம் ஒரு திருப்புமுனை உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில். புரியுங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் புத பகவான் 9ஆம் இடத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட வேணும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அப்படியே மறந்துடுவீங்க. அதற்கு மறதிக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் செயல்படணும். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். கலைஞர்கள் கொஞ்சம் திறமையாக செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். எந்த கவனக்குறைவுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆசிரியர்கள், கலைஞர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களால் லாபம் அடைய முடியும். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 12ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்தவர்கள் 14ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானையும் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.